நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆயுஷ் மாத்ரே இருக்கார்ல, இங்கிலாந்துக்கு வந்து ஒரு அவர் தலைமையில ஒரு அண்டர் 19 யூத் டீம் வந்து கூட்டு போனாரு. சும்மா கெத்தா ஆடிட்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். டெஸ்ட் மேட்ச் கூட டிரா பண்ணிட்டு வந்தாங்க. இங்கிலாந்துலயே போயிட்டு திணற விட்டாங்க. நம்ம தான் இந்தியன் மென்ஸ் டீமை தவிர உமன்ஸ் டீம், அண்டர் 18 டீம் எல்லாம் திணற விட்டுட்டு தான் இருக்காங்க. அதை விடுங்க. சரி, ஓகே. அதை பார்த்துட்டு அதே டீம் அடுத்த டூர் வந்து ஆஸ்திரேலியா கூட ஒரு 3 ஓடிஐ 2 டெஸ்ட்டுங்க. அதுல வந்து தலைவர் ஆயுஷ் மாத்ரே கேப்டன் ஆக்கிட்டு அதே டீம் எடுத்துட்டு போப்பா தீஷ்டு வைப்பான்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட அமைச்சிருக்காங்க. இப்போ தலைவர் வந்து என்ன அடுத்த லெவல் போறதுக்கான பெரிய படிக்கட்டா இருக்கும் இது. ஆமா, அவருக்கு மட்டும் இல்ல, வைபவ் சூரியவன்ஷிக்குமே ஒரு பெரிய படிக்கட்டா தான் இருக்கும். அந்த டீம்ல இருந்து எல்லாருமே விஹான் மல்ஹோத்ராவா இருக்கட்டும், ஆர் எஸ் அம்பரீஷா இருக்கட்டும், ட்ரஸ்ட் பண்ணி திரும்ப வந்து கூட்டு போயிருக்காங்க. இது வந்து ஐபிஎல் ஆக்ஷனுக்கு முன்னாடி நடக்குது அப்படின்றப்போ அங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஐபிஎல் ஆக்ஷன்ல நல்லாவும் எடுப்பாங்க. என்னடா சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படிதாங்க வருஷம் இப்படிதான் சம்பந்தப்படுத்துவாங்க. எங்கேயோ ஏதோ ஒரு டோர்னமெண்ட் நடக்கும். ஐபிஎல் ஆக்ஷனுக்கு முன்னாடி அவன் வந்து ஒரு மேட்ச் தான் பெர்ஃபார்ம் பண்ணிருப்பான். அதை பார்த்து ஐபிஎல் வந்து பயங்கரமா விளையாத்தி விட்டுருவாங்க. அந்த பேர் அதுக்கப்புறம் வந்து எங்கேயும் விளையாட மாட்டாங்க. அதுதான் வந்து கதை. பட் அந்த மாதிரி இல்லாம இந்த கைஸ் வந்து கொஞ்சம் ரெகுலரா ஆடிட்டு இருக்காங்க. சரிங்களா? என்னதான் ஓடிஐ யூத் இருந்தாலும் T20ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றது நம்ம நம்பிக்கை. நம்பிதான் ஆகணும். நம்மளாதான் வாழ்க்கை.